ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. போன வீடியோவில் பூஜை ரூமை பற்றி நம்ம என்னென்னா நம்ம ஆற்றுல எப்படிலாம் பூஜை ரூம் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோவும் வர்றது. சரி, பூஜை ரூமு எப்படிலாம் இருக்கணும், சுவாமியுடைய யதாஸ்தானம், அதாவது அந்த சுவாமியுடைய ஆஸ்தானம்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். அதே போல் நம்மளுடைய அங்க லக்ஷணம், அந்த லக்ஷணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து எல்லா விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் உடை சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தேன்னா ஐயங்காரில் பார்த்தேன்னா அது ஒரு விதமான மடிசார் கட்டிப்பா, ஐயரில் பார்த்தேன்னா அவள் ஒரு மாதிரி கட்டிப்பா. ஆனால் கச்சன்றது எல்லாருக்கும் பொதுவானது. எதற்காக கச்சம் கட்டிக்கிறோம் அப்படின்னா, தேக அந்த காந்த அலைகளை பூரா ஒன்று சேர்க்கறதுக்கு தான் கச்சம். இப்போது பஞ்சகச்சம் புருஷாளுக்குன்னு சொல்கிறா இல்லையா, அந்த பஞ்சகச்சம் பஞ்சபூதத்தையும் அடக்குனது. நீங்கள் கச்சம் கட்டிக்கும் போது புருஷாள் பார்த்திங்கன்னா 5 விதமான கச்சங்கள் வரும். அந்த கச்சம் கட்டிண்டு தான் ஒவ்வொரு கிரகஸ்தனும் அந்த நாளை தொடங்கணும். குளிச்சுட்டு சுத்தமாக கச்சம் கட்டிக்க கொள்ள வேணும். அதுக்கப்புறம்தான் நெத்திக்கு இட்டுக்கவே உட்காரணும். சில பேர் குளித்த உடனே துண்டை கட்டிட்டு நெத்திக்கெலாம் இட்டுட்டு அதுக்கப்புறமா கச்சம் கட்டிப்பா. அப்படி கட்டிக்கக்கூடாது. வஸ்திரம் பஞ்சகச்சம் கட்டிண்டு உத்ரியம்லாம் சாத்திட்டு தான் என்ன செய்யணும், நெத்திக்கு இட்டுக்கணும். இதில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருந்தால் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினவா 12 ஊர்துவ புண்டரீகம் சொல்லிட்டு 12 இடங்களில் திருமண் இட்டுக்கணும். ஆக கச்சம் ரொம்ப முக்கியம். ஸ்ரீகளுக்கு அதே போல் மடிசார் ரொம்ப முக்கியம். 9 கச்சம் புடவையில் 9 முடிச்சு போட்டு 9 இடங்களில் முடிச்சு போட்டு பண்ணுறது. அந்த 9 கச்சத்தில் ஒவ்வொரு கச்சத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறதா பெரியவா சொல்கிறா. இதில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்த்திங்கன்னா 8 கச்சம், அதாவது 8 தடவை மடிப்பு வரும். அதில் ஒவ்வொன்றிலையும் அஷ்டலக்ஷ்மியுடைய ஒரு கிருபை இருக்கிறதாகவும் அஷ்டலட்சுமியுடைய தன்மை இருக்கிறதாகவும் சொல்லுவாள். அஷ்டலட்சுமியும் அடக்கி நம்ம சாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாள். லக்ஷணம். ஐயரில் பார்த்தீங்கன்னா அவள் 10 விதமான முதல்லையே 5 மடிப்பு வச்சுருவா. பின் கொசுவத்துக்கு 5 மடிப்பு வைப்பா, அதுக்கப்புறம் 5 வைப்பா, 10 வைப்பா. தசமகா வித்யை அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஆக கச்சங்கள் கண்டிப்பாக ஸ்ரீகளும் சரி கல்யாணமானவா புருஷாளாக இருந்தால் பஞ்சகச்சம் உடுத்திக்கணும். ஸ்ரீகளாக இருந்தால் கண்டிப்பாக மடிசார் உடுத்தி கொள்ள வேண்டும். இப்போ அசௌரியமாக இருக்குது, எனக்கு முடியல, உடல்நிலை சரியில்லை, இப்போ உள்ள காலகட்டங்களில் நித்தியப்படி சாத்திக்கிறதுன்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக நம்ம மாற்றின்னு இருக்கோம். ஆகையால் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நல்ல நாளோ நாளுங்கிழமைக்காவது என்ன செஞ்சுக்கணும், மடிசாரோ பஞ்சகச்சமோ உடுத்திக்கணும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள் பின்பற்றுவா. சரியா? இப்போல்லாம் வெறும் கல்யாணத்துக்கு மட்டுமே அப்படின்ற நிலைமையாக ஆகிடுத்துப்போம். நித்தியப்படி கட்டிகிட்டு இருந்த காலம் போய், நாளுங்கிழமைக்கு கட்டிகிட்டு இருந்த காலம் போய், இப்போ வெறும் கல்யாணத்துக்கு மட்டுமே. அடுத்து என்ன ஆக போகிறதோ அந்த பரந்தாமனுக்கு தான் வெளிச்சம். ஆகையாலே கச்சம் கட்டிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு உன்னதமான செயல். மனமும் அமைதி பெறும். நல்லா கேட்டுக்கோங்கோ, இந்த கச்சம் கட்டிக்கனால பெண்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா வேலை செய்யும். அந்த இடத்துல அழுத்தி இப்படி கொடுப்பா. அதெல்லாம் சொல்கிறா, நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறா. ஆக பஞ்சகச்சமோ மடிசாரோ உடுத்தி கொண்டு தான் பூஜை நம்ம பண்ணணும். அதே போல் நெத்திக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி திருமண் இட்டுக்கணும். ஸ்ரீகள் நடுவில் இருக்கிற ஸ்ரீசூர்ணை மட்டும் இட்டுப்பா. கீழே திருமண் மாதிரி சின்ன பாதம் இட்டுப்பா. அது என்ன அப்படின்னா, திருமண்ணை என்னான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளையாக இருக்கிறது பெருமாளுடைய 2 பாதங்கள். கீழே நீட்டின்னு இருக்கிறது தாமரையுடைய தண்டு. இது தாமரை, இது தண்டு.
இது 2 பாதம். நடுவில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக ஸ்ரீசூரணம் சொல்லக்கூடிய வச்சுக்கிறோம். இது தென்கலை திருநாமம். இதே போய் வடகலையில் இருக்குது. அதே போல் ஸ்ரீகளும் நெத்தி நிறைய ஸ்ரீசூரணம் கீழே இருந்து மேல் வரைக்கும் இட்டுக்கொள்ள வேணும். ஏன் உச்சி வரைக்கும் இட்டுக்கணும்னா, இந்த இடங்களில் ஸ்ரீகளுக்கு மகாலட்சுமி இருக்கிற இடம். மகாலட்சுமி தன்னுடைய வகுடில் தான் இருப்பாளாம் ஒவ்வொரு ஸ்ரீகளுக்கும். அப்போது திருமணம் ஆன பிறகு பெருமாளோடு சேர்த்து தம்பதியாக இருக்கிறனால தான் உச்சி வரைக்கும். அதனால தான் எல்லோரும் உச்சியில் என் குங்குமம் வைக்கிறா கல்யாணம் ஆனக்கப்புறம். ஏன்னா மகாலட்சுமி திருமணம் ஆனக்கப்புறம் பரிபூர்ணமாக லக்ஷ்மி நாராயணனாக அவா வகுடில் தாயாருடைய அந்த சக்தியானது அந்த இதானது இருக்கும். தாயாருடைய அனுகிரகமும் தாயாருடைய அந்த ஸ்தானமும் இருக்கும். ஆக தாயார் நம் நெற்றியில் இருக்கா அப்படின்னு உணர்ந்து தான் நம்ம நெத்திக்கு வச்சுக்கிறோம். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர் பார்த்திங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி உச்சி வரைக்கும் ஸ்ரீசூரணம் இட்டுக்கொள்ள வேணும். அறகுறையாக இட்டுக்கப்படாது. என்ன அறகுறையாகவே இட்டுக்கப்படாது. நெற்றி நிறைய ஸ்ரீசூரணம் இருக்கணும். இதில் சைவால் பார்த்தேன்னா அவளும் திருநீர் இட்டுப்பா, குங்குமம் இட்டுப்பா. குங்குமமே எப்படி இட்டுக்கணும்னு சொல்கிறது, ஜோதி வடிவமாக தான் இட்டுக்கணும். வட்டமாக வச்சுக்கப்படாது. மேல் நோக்கி ஜோதி ஸ்வரூபமாக திலகம் சொல்லுவாள் இல்லையா, அந்த திலகம் போல தான் ஸ்ரீகளும் என்ன செய்யணும், இட்டுக்கணும். ஆக வைஷ்ணவாலாக இருந்தாலும் சரி, சைவாலாக இருந்தாலும் சரி, இந்த உடைகளும் சரி, நம்மளுடைய அங்க லட்சணங்களும் சரி, இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். வளையல் அதே போல் ஒரு வளையல் போட்டுக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ஃபேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு வளையல் போட்டுக்க. சுமங்கலிகள் சத்தம் வர்ற மாதிரி 2, 3, 4 வளையலோ 6 வளையலோ இல்லை 2 வளையலோ நம்ம என்ன செஞ்சணும், கையில் அந்த வளையல் சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்குற மாதிரி வளையல் போட்டுக்கணும். காலில் கொலுசு போட்டுக்கணும். ஆண்கள் அதே போல் தான். ஜபமாலையோ இல்லை தங்கத்தில் செய்யணும், கையில் மோதிரமோ வசதிக்கேற்றார் போல வெள்ளியிலையோ இல்லை தாமரத்துலேயோ கூட என்ன செஞ்சுக்கணும், கையில் மோதிரம் போட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அங்கலட்சணம். ஆகமத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா, ஒரு பூஜைக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகருடைய லட்சணம் அடுத்தடுத்து சொல்ல வரேன். அக்ஷகர் லட்சணம் எப்படின்னா, இதே மாதிரி இருந்துட்டு வெற்றலை பாக்கு போட்டு அதை துப்பிட்டு அதை வாய் கொப்பளிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணுமா, சுவாமி இடத்துல போகணும்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது ஆகமத்தில். ஏன்னா வாய் துர்நாற்றம் பெருமாளுக்கு வரக்கூடாதுன்றக்காக வெத்தலை பாக்கு போட்டுட்டு தான் போகணுமா, உடம்பெல்லாம் சந்தனம் சாத்திட்டு தான் போகணுமா. ஆக நம்மளுடைய அங்கலட்சணங்கள் இப்படிலாம் இருக்கிறது. ஆக நம்மளுடைய உருவத்தை மேம்படுத்தி நம்மளுடைய ஆடைகளும் சரி, நம்மளுடைய அங்க லட்சணங்கள் சரி, இந்த மாதிரி பெரியவா சொன்ன மாதிரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். நித்திய கர்மானுஷ்டானங்கள்ன்றது நிறைய இருக்குது. அடுத்தடுத்து சொல்கிறேன். சந்தியாவந்தனத்துலேருந்து சமிதாதானத்துலேருந்து கிரகாஸ்திரர்கள் அவுபாசன ஹோமத்துலேருந்து நிறைய ஹோமங்கள்லாம் அடுத்தடுத்து வரும். ஆக லக்ஷணம்ன்றது இதுதான். ஆக இந்த மாதிரி இருந்துட்டு பூஜை பண்ணணும். சுவாமிக்கு தூய்மையான தீர்த்தம், சுத்தமான தீர்த்தம் எடுத்துக்கணும். தாம்பாளத்தில் திருத்துழாயோ புஷ்பங்களோ தனியாக வச்சுக்கணும். அக்ஷதை நான் ஏற்கனவே சொன்னது போல் அக்ஷதையை தயார் பண்ணி வச்சுக்கணும். தூப பாத்திரம், தீப பாத்திரம், பஞ்சபாத்திரம் இது எல்லாமே சுத்தமாக இருக்கணும். முதல் நாள் வச்சு அந்த தூபம் பண்ண அந்த சாம்பலோடு அதுக்கு மேலே வைக்கப்படாது, சுத்தம் பண்ணிடணும். நம்ம எச்சத்தட்டில் நம்ம சாப்பிடுவோமா, அதே போல் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். இந்த சுத்தத்தை தான் ஆச்சாரம்னு சொல்கிறா. முதல்ல ஆச்சாரம்னா என்ன, அனுஷ்டானங்கள்னால் என்ன அப்படின்றது நாளைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்கோ. சுத்தந்தான் என்னது, ஆச்சாரம். ஆக அங்க சுத்தமாக இருந்தால் தான் ஆத்ம சுத்தி ஆகும். சரீர சுத்தியர்த்தம், ஆத்ம சுத்தியர்த்தம், ஸ்தல சுத்தியர்த்தம், இடம் சுத்தமாகும். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கத்தை சுத்தம் பண்ணுறது குளிச்சுக்கலாம். இடத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு அலம்பி விட்டுக்கலாம். ஆத்ம சுத்தியர்த்தம் எப்படி பண்ணுறது, மந்திர ஜபம் நாம ஜபத்தினால தான் ஆத்மா சுத்தியாகும். ஆகையால்
நம் மனதுக்கேற்ற சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ ராமர் இருக்காருன்னா ராம ஜபம் மிக மிக உன்னதமான ஜபங்கள்லே மிக எளிமையான ஜபமும் ராம ஜபம். 2 எழுத்து ராமா. ராம 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 ராம. ராம ஜபத்துக்கு மிஞ்சின ஜபம் எதுவும் கிடையாது. நாம ஜபம் பண்ணுங்கோ, பல ஸ்லோகங்களை கேளுங்கோ, நல்ல விஷயங்களை கேளுங்கோ. காலையில் எந்திரிச்சதில் எழுந்து நம்ம கண் விழிச்சதுலேருந்து நான் சொன்னது போல் எல்லாமே நல்ல விஷயமாகவே பண்ணுங்கோ. உங்களை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஸ்லோகங்களை சொல்கிறி, அதுக்கு அர்த்தங்களை சொல்லி, பூஜை முறைகளை சொல்லி, இப்போ நீங்கள் பூஜைன்னு சொல்லிட்டே இல்லை இதவா சொல்லிட்டு இருக்கையில் பூஜைலாம் எப்படி பண்ணுறது, அதுக்குண்டான மந்திரங்கள் என்ன, அதெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கான். நானும் சொல்ல போகிறேன் அடுத்து. இந்த விஷயங்கள் லௌகீக விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம படிப்படியாக தான் முன்னேறணும். எடுத்த உடனே நம்ம பெருசாக பண்ண முடியுமானா முடியாது. படிப்படியாக முன்னேறினா தான் இந்த விஷயம் நமக்கு நிலச்சி இருக்கும். சரியா? ஒரு விக்கிரகம் செய்கிறவா பார்த்தீங்கன்னா, மண் பொம்மை செய்கிறவா பார்த்தீங்கன்னா, கீழே பாதத்துலேருந்து பீடத்துலேருந்து ஆரம்பிப்பா. அப்போ தானே அந்த முழு உருவம் கொண்டு வர முடியும். பேஸ் நல்லா இருந்தால் தானே. அதுபோல் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முதல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா பூஜை நம்ம ப்ராப்பராக பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் பூஜையோ ஜபமோ நம்ம பண்ணுற அளவுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அது முழுமையாக பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அந்த பிராப்தத்தை பகவான் தான் கொடுக்கணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நம்மளுடைய அனைத்து சிந்தனையும் பெருமாளிடத்திலேயே லயிச்சு இருக்கணும். பகவானிடத்திலே இருக்கணும். சுவாமி உணவணங்க எனக்கு ஒரு அருள் கொடுங்கோ. தாயாரே பெருமாளை சேவிக்க அருள் கொடு. தாயாருடைய அனுகிரகம் இருந்தாலே பரிபூரணம் நமக்கு சேரும். அதே போல் குருவனுடைய அருளும் வேணும். குரு கிருபா கடாட்சம் இருந்தாலே, குருவுடைய பார்வை, நான் சொல்கிறது சகலமும் சொல்லித்தர குரு. குரு பகவான் மட்டும் இல்லை, நவகிரக குரு இல்லை, எல்லா குருவும் சொல்கிறேன். யாரெல்லாம் நமக்கு நல்லறிவு சொல்கிறார்களோ அவங்க எல்லாமே நமக்கு குரு தான். ஆகையால் குருவுடைய தாழ் பற்றி மேன்மேலும் இந்த பூஜை முறைகளில் நம்மளுடைய வைதிக மரபை கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணும். நிறையா பெரியவர்கள்லாம் இன்னும் கடைப்பிடிக்க போய் தான் இந்த நாட்டில் கொஞ்சமாவது மழை பொழிந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்கோ. சந்தியாவந்தனம் பண்ண தான் மழை பெய்யும். எங்கேயோ 6-4 பேர் பண்ண போய் தான் நல்லது கொஞ்சமாவது நடந்துட்டுருக்கு. இதுவும் இந்த கலிகாலத்தில் இல்லாமல் போகிறதுக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அப்படி விடாமல் பகவான் நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும், காப்பாற்றணும். ஆகையால் பகவானுடைய 2 பாதங்களையும் இறுக்க பிடிச்சுண்டு, பகவானே எனக்கு உம்மை சேவிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு அறிவையும் அந்த ஸ்திரத்தையும் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. சுவாமி இடத்துல நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கோ. அந்த பிரார்த்தனையே உங்களுக்கு பலிதமாகும். ஆக பூஜா பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கணும், பூஜா அறையும் சுத்தமாக இருக்கணும். படங்கள் நான் சொன்னது போல் மேலே மும்மூர்த்தி சுவாமிகளுடைய பெருமாள் இருந்தார்னா பெருமாள், தாயார், கீழே கருடாழ்வார், ஆஞ்சநேயர், அதற்கு கீழதாக ஆழ்வார் ஆச்சாரியர்களை வைக்கணும். பூஜை முறைகள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பற்றி நாளைக்கு கொஞ்சம் இதோட தொடர்ச்சியாகவே பார்க்கலாம். இது இன்னும் ஒரு 3 வீடியோவுக்கு இந்த பூஜை முறைகள் தான் போயின்ட்டுருக்கும். ஆகையால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தெரிஞ்சுண்டு, இதில் ஏதாவது தவறாதாக நான் சொல்லியிருந்தாலும் அதை பெரியவாளாக மன்னிக்கணும். நிறைய தெரிஞ்சவாளும் இதை பார்க்கலாம். ஆகையால் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் படிப்படியாக சொல்லின்னு இருக்கேன். எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு எண்ணம், இது அடிப்படையாக இருக்கிறவாளுக்கு கூட இது போய் சேரணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். ஆகையால் முடிஞ்ச அளவு பெருமாளுடைய கிருபையால் இதை பின்பற்றுங்கோ. அடுத்த வீடியோவில் அனுஷ்டானங்களையும் ஆச்சாரங்களையும் பற்றி பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாசன். பச்சை மாமலை போல் மேனி
பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.